Hello friends, welcome to Fantasy Kurtam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற 4வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிட்டத்தட்ட 3 மேட்சஸ் வந்து முடிஞ்சிச்சு. 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. மூணாவது மேட்ச் வந்து இங்கிலாந்து வேற லெவல் பவுலிங் ஸ்டைல் வேற லெவல் பவுன்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க சொல்லணும். இப்போ இந்த 4வது மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் சீரீஸ் வின். இல்ல இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி அந்த 5வது மேட்ச் ரொம்ப ரொம்ப டஃபா தான் வந்து இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த 4வது மேட்சோட ஒரு சின்ன ஃப்ரீ வீடியோ வந்து பார்த்துருவோம். ஸோ மேட்சை பொறுத்தவரைக்கும் 31 ஜனவரி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா கிரிக்கெட் மைதானம் பூனேல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோர் வெனுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இதுல இந்த ஐபிஎல் மேட்சஸ் நிறைய மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் லெவல்ல மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பெருசா பிளே பண்ண கிடையாது. அதுக்கு 2023 தான் வந்து பிளே பண்ணிட்டாங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். அதுல ஸ்ரீலங்கா தான் 220 ரன் சம்திங் அடிச்சிருந்து வின் பண்ணிருக்காங்க. செகண்டா பேட் பண்ண இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரன் வித்தியாசத்துல வந்து தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கு நடக்கிற இந்த மேட்சஸ் தான். சோ இந்த இதுல ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வேணுமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வெனுல. சோ மோஸ்ட் ப்ராபபிலி டாஸ் வின் பண்றேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க டவுன்லோட்ல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். சோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 2 மேட்ச், பேட் செகண்டா பண்ணவங்க 2 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166, ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 206க்கு 5 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் இந்தியா 101 ரன்னுக்கு 10 விக்கெட்ஸும் வந்து இழந்துட்டாங்க. இங்கே பார்த்துதான் ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல லாஸ்ட் 5 T20 ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 166, டோட்டல் விக்கெட்ஸ் 61 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 33 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 28 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் 2 பேருக்கு பெரிய டிஃபரன்ஸ் சைஸ்ல எதுவும் இல்ல விக்கெட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். பார்தா ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். சோ ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 13 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இந்தியா 8 மேட்சஸ், இங்கிலாந்து 5 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. பார்த்துதா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஒரு ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பா தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இப்ப நம்ம எல்லாம் டீமை மேக் பண்ணிட்டு 7 மணி ஆகும் போது மேட்ச் டீம் மேக் பண்ணா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறோம். சோ அது மட்டும் பண்ணாதீங்க. நம்ம எக்ஸல் ஆப்ல கரெக்டா அந்த 7 மணிக்கு வந்து லைனப்ஸ் வந்து க்ளோஸ் பண்றது கிடையாது. 7:02 கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பால் ஓவர்ல ஒரு 5 பால் போடுறதுக்கு ஒரு டைமிங்கா வந்து இருக்கும். அதுல அந்த 5 பாலுக்குள்ள ஒரு விக்கெட் எதை இழந்துட்டாங்கன்னா டக்குன்னு அந்த பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எந்த பாலர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க பார்த்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறாங்க. சோ நம்ம நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. சோ டைமிங் முடிஞ்சு டீமை போட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. கடைசி இந்த 2 நிமிஷம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. கரெக்டா அந்த 7 மணிக்கு அந்த ஸ்லாட்டை வந்து க்ளோஸ் பண்றது கிடையாது. 7:02 வரையும் அந்த டைமிங்கை கொடுத்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அந்த ஒரு ஓவருக்குள்ள ஏதாவது விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேயரை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த பிளேயரை நீங்க பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மறக்காம இந்த ஆப் வைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்ததா 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். துருஜுலுக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அக்சர் பட்டேல், முகமது சமி, ரவி பிஸ்னாய், ஹர்ஷதீப் சிங், வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா ஹர்ஷதீப் சிங் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி. சோ இதுதான் இந்தியா டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ அடுத்ததான் இங்கிலாந்து டீம்ஸ். சோ இங்கிலாந்து டீமோட 11 பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், பென் டுக்கட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிளிப்சால்ட் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணல. ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியான் லிவிங்ஸ்டன்,
ஜெமி ஸ்மித் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. ஜெமி ஓவர்டன், பிரைன் காஸ், ஜாஃபோ ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்குட். சோ இதுதான் இங்கிலாந்து டீமோட ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரை 3 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்லயே. அந்த 3 மேட்சஸ்ல டாப் ஆர்டர்ல இருக்க 4 பேட்ஸ்மேன் அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, யாருக்கு விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கறத டீடைலா வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா டீம்ல இருக்க அபிஷேக் சர்மா. சோ அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் 79 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத் தான் வந்து விக்கெட் வந்து வந்திருக்காரு. செகண்ட் மேட்ச் 12 ரன்லயே வந்து விக்கெட் வந்துட்டாரு மார்க் குட். தேர்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 24 ரன் வந்து அடிச்சாரு பெடன் கிராஸ். சோ இவங்க 3 பேர்கிட்ட தான் அவர் விக்கெட் வந்துட்டு இருக்காரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் மார்குட் அண்ட் பெடன் கிராஸ் கிட்ட ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிளர். அவர் வந்து விக்கெட் வந்து டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அதே சஞ்சு சாம்சன் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 26 ரன் வந்து அடிச்சிருந்தாரு, ஜாஃபர் ஆர்ச்சர்ட்ட விக்கெட் வந்திருக்காரு. செகண்ட் மேட்ச் 5 ரன்ல ஜாஃபர் ஆர்ச்சர். தேர்ட் மேட்ச் 3 ரன் தான் அடிச்சிருக்காரு ஜாஃபர் ஆர்ச்சர். கிட்டத்தட்ட 3 மேட்சுமே ஜாஃபர் ஆர்ச்சர் தான் அந்த விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ ஜாஃபர் ஆர்ச்சர் அந்த ஃபாஸ்ட் இந்த பவுலிங் யூனிட் வந்து சஞ்சு சாம்சன் பேட்டிங் பண்றது கொஞ்சம் திணறாருன்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் பால்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் எடுத்தாரு, அது வந்து பெருசா சப்போர்ட் இல்ல. பட் இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் 3 மேட்சுமே ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் அவர் வந்து விக்கெட் இழந்துட்டு இருக்காரு. அது போல ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல வந்து பவுல் பண்றதுனால சஞ்சு சாம்சன் ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா திலக் வர்மா. ஃபர்ஸ்ட் மேட்ச் 19 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேன், அதாவது தேர்ட் டவுன் அந்த மாதிரி பொசிஷன் வந்து இறங்கினாரு. செகண்ட் மேட்ச் 72 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 1 டவுன் பொசிஷன் வந்து இறங்கினாரு. அதே தேர்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 18 ரன் ஆதில் ரஷீத் வந்து விக்கெட் வந்திருந்தாரு. செகண்ட் மேட்ச் ஆதில் ரஷீதோட பாலே அவர் வந்து அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேட்ச்ல பார்த்தாங்க. பட் என் பால் அடிச்சியா அந்த பால் எடுக்கிற மாதிரி விக்கெட் சொல்லிட்டு அதே மாதிரி ஆதில் ரஷீத் வந்து அவர் விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாரு. எடுத்துட்டு 18 ரன்லயே வந்து விக்கெட் வந்துட்டாரு. ஸோ மோஸ்ட்லி திலக் வர்மாக்கு ஆதில் ரஷீதுக்கு தான் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு. மற்ற பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா டேக்கன் பண்ணி பிளே பண்ணிட்டு போயிடுறாரு. சூரியகுமார் யாதவ் 3 மேட்சுமே அட்ட ஃபிளாப் தான் சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பால்லே அவுட் ஜாஃபர் ஆர்ச்சர்ட்ட. செகண்ட் மேட்ச் 12 ரன்ல பெடன் கிராஸ். தேர்ட் மேட்ச் மார்குட் 14 ரன்ல அவுட். கிட்டத்தட்ட 3 மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் இழந்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 1 டவுன் இறங்கினாரு, அதுக்கப்புறம் தேர்ட் டவுன் செகண்ட் டவுன் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. எதுவுமே அவர் வந்து சூட்டபிளா இல்லைன்னு தான் சொல்லணும். டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் ட்ரீமிங்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும். பார்த்துதான் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிரிப்சால்ட். சோ 3 மேட்சுமே 0, 4, 5 இப்படி வந்து விக்கெட் இழந்துட்டு இருக்காரு. 3 மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் இழந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஹர்ஷதீப் சிங் கிட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 3வது மேட்ச் ஹர்திக் பாண்டியாட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணனால ஹர்திக் பாண்டியா வந்து விக்கெட் வந்து இழந்துட்டாரு. சோ இந்த மேட்சும் சேம் அந்த பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது பிலிப்சால்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பென் டுக்கட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்ஷதீப் சிங் 4 ரன்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. செகண்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர்ட்ட 3 ரன்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. 3வது மேட்ச் அக்சர் பட்டேல்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 51 ரன் அடிச்சு விக்கெட் வந்து இழந்துட்டாரு. சோ இவரு கொஞ்சம் ஸ்பின்னர்ட்ட வீக்கா இருக்காரு சொல்லும். பட் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்மா தான் இருக்கு. 2 மேட்ச் அவர் பிளே பண்ணதுக்கு 3வது மேட்ச் அவர் பிளே பண்ணதோட ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு. சோ நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே ஹர்ஷதீப் சிங் பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுக்கலாம். அப்படி ஹர்ஷதீப் சிங் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அக்சர் பட்டேலுக்கும் அவருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துதான் ஜாஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் மேட்ச் 68 ரன் அடிச்சு வருண் சக்கரவர்த்தி விக்கெட் வந்துட்டாரு. செகண்ட் மேட்ச் 45 ரன் அக்சர் பட்டேல். தேர்ட் மேட்ச் 24 ரன் வருண் சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட ஜாஸ் பட்லர் பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாரு. நல்லா அடிச்சு ஆடிடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர் வந்தாவே அது ஸ்கோர் நான் அதிகமா எடுத்துவேன்னு சொல்லி அடிச்சு ஆடிட்டு போயிருக்காரு. பட் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்காரு. விளையாண்ட 3 மேட்சுமே ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், லெக் பேக் கூகுளி பவுலர், இவங்ககிட்ட தான் கொஞ்சம் விக்கெட் வந்து இழந்திருக்காரு. சோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஸ்பின்னர்ஸ் யூனிட்ல இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர் பட்டேல், ஜாஸ் பட்லர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஹாரி புரூக். சோ ஹாரி புரூக் ஃபர்ஸ்ட் மேட்ச் 17 ரன் தான் அடிச்சாரு, வருண் சக்கரவர்த்தி அவுட். செகண்ட் மேட்ச் 13 ரன், வருண் சக்கரவர்த்தி அவுட். 3வது மேட்ச் ஹாரி புரூக் 8 ரன் தான், ரவி கிருஷ்ணா அவுட். கிட்டத்தட்ட அவரு லெக் பிரேக் கூகுளி பவுலர் தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கட்டும், அந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு டீம்ல இருக்கிற டாப் ஆர்டருக்கு 4 பேட்ஸ்மேன் அவங்க யார் யார் என்ன ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, எந்த மாதிரி பவுலர்ஸ் விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் வைஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீடைலா வந்து பார்த்துருவோம்.
ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே ரீசன்ட் ரெக்கார்ட் பார்த்தாச்சு. யார்கிட்ட அதிகமா விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் இழந்துடுறாரு. அதே மாதிரி டாப் ஆர்டர்லயே ஜஃபா ஆர்ச்சர் பவுலிங் பண்றாரு, அதுல விக்கெட் இழந்துறாரு. பட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு, அவர் பால் அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னோட பர்சனல் கருத்து, இந்த மேட்ச் அவர் அந்த இடத்துக்கு ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவர் அந்த அடிக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பட் இல்லைனாலும் அவரேஜா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்டாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு, போத் இன்னிங்ஸும் சேர்த்து. அதே சூரியகுமார் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் இருப்பாரு. சோ அபிஷேக் சர்மா அவரோட ரீசெண்டா விக்கெட் இழந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கூட் அண்ட் பிரைட் காஸ். சோ அவங்கள்ட்ட தான் விக்கெட்டை இழந்திருக்காரு அபிஷேக் சர்மா. சோ ஆதில் ரஷீத் அவர் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 7 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் பவுலிங் ஆப்ஷன் வருவாரு. அதுக்குள்ள அந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பா அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மா, ஆதில் ரஷீத் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா ஆதில் ரஷீத் பவுலிங் ஆப்ஷன் வந்துருவாரு. இந்த மேட்ச் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்றதா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மாக்கும் ஆதில் ரஷீதுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சூரியகுமார் யாதவ், சோ அவர் என்ன சொல்றதுனே தெரியல, அவர் ஃபார்ம்ல இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வர டக்கு விக்கெட் வந்திருக்காரு. 3 மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் வந்திருக்காரு. மார்க்வுட், பிரெண்டன் காஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்த பவுலர்ட்ட மட்டும் தான் விக்கெட் வந்துட்டே இருக்காரு. சோ நல்ல அக்ரெசிவா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் 1 டவுன் இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா 3 மேட்சுமே லாஸ் ஆயிட்டோம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஸ்கோர் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அடிப்பாரு. கண்டிப்பா இவருக்கு நம்ம ஒரு 25 ஸ்கோர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேட்சுக்கு மேட்ச் அந்த கேட்சஸ் பிடிச்சாச்சு ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. சோ அப்படிங்கும்போது ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் தாராளமா எதிர்பார்க்கலாம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா சூரியகுமார் யாதவ் நான் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எப்படி ஆடுவாருன்னு சொல்ல முடியாது. அது ரிஸ்க் எடுக்க நான் விரும்பாதனால சூரியகுமார் யாதவ் நான் போத் இன்னிங்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பிளேயரா ட்ரை பண்றேன். ஹர்திக் பாண்டியா ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் பவுல் பண்றாரு. அண்ட் டெத் ஓவர்லயும் இவர் தான் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ஹர்ஷதீப் சிங் இல்ல. சோ ஹர்திக் பாண்டியா அண்ட் முகமது சமி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் இருந்தாரு அப்படின்னா 5 மெயின் பவுலர் 6th பவுலிங் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. அவரோட 4 ஓவருமே அவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. 2ல இருந்து ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி ஒரு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் இல்ல, வாஷிங் மிஷின் தான் இல்ல இருக்காரு அப்படின்னா 2 ஃபாஸ்ட் யூனிட் தான். இவங்க 2 பேருமே 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. கடைசி அந்த டெத் ஓவர் அண்ட் பவர் பிளே இவங்க 2 பேர் தான் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்றாரு. பவுல் பண்ணும்போது கண்டிப்பா பிரித்சால்ட்டுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு விக்கெட் அப்படிங்கிற எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹர்திக் பாண்டியா. சோ ஒரு விக்கெட் 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஒரு வர டைமிங்க்கு கண்டிப்பா ஒரு குயிக் ஃபயர் அடிச்சு ஆடி ஆகணும். ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க வேணாம். அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சாருன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். ஹர்திக் பாண்டியா அந்த டெத் ஓவர்லயும் பவுல் பண்ணுவாரு. அதுலயும் 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட்டாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹர்திக் பாண்டியா பொறுத்திருக்கும். சம்ப ஒரு விக்கெட் அப்படிங்கிற வச்சு பேட்டிங் கிடைக்கிற ஸ்கோர்ல வச்சு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம் ஹர்திக் பாண்டியா. சோ ஹர்திக் பாண்டியா ஒரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி, சோ இவர் 2 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணாரு, பெருசா ஸ்கோர் எடுக்கல. அதுக்கப்புறம் 2வது மேட்ச் 3வது மேட்ச் அவர் வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கு வேற பிளேயர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிளே பண்ணாருன்னா பினிஷிங் ரோலர் இவர் தான். சோ மேட்சை இந்த பினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இவர் தான். வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவ் பிளே பண்ணுவாரு. அவர் வர டவுனுக்கு அவர் பேட்டிங்ல இருந்து தாராளமா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத
எதிர்பார்க்கலாம். ஒரு 25 ஒரு 30-35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்திருக்கும். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடையாது, சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்காரு. 5 மெயின் பவுலர்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மெயின் பவுலர்ஸ் 7 பவுலர்ஸுமே ட்ரை பண்றாங்க. அபிஷேக் சர்மா கொண்டு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அபிஷேக் சர்மா 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுறாரு. அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வெனுல அக்சர் பட்டேல் ஆல்ரெடி மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 2 விக்கெட் அப்படிங்கிறது இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போதே. சோ அக்சர் பட்டேல் எப்படி பார்த்தாலும் சரி இந்த மேட்ச் கண்டிப்பா அக்சர் பட்டேல் நம்ம ஒண்ணுங்கிறது அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி. ஏன்னா இந்த சீரீஸ்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்ணும் போது 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. சோ செகண்டா பவுல் பண்ணா அது நைட் டைம் நடக்கும் போது நல்ல டேன் இருக்கும். அப்படிங்கும் போது அக்சர் பட்டேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். முகமது சமி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மேட்ச் அவர் 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியில வந்தனால ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவர் இந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. இந்த வெனு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் முகமது சமி விக்கெட் எடுக்கல, பட் இந்த மேட்ச் கண்டிப்பா முகமது சமி இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த மேட்ச் முகமது சமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அவர் ரொம்ப தாராளமா 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரவி பிஸ்னாய் லெக் பிரேக் கூகுளி பவுலர். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுவோம் அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின். சோ மோஸ்ட் ப்ராபபிலி அந்த ஜாஸ் பட்லர் அண்ட் ரவி பிஸ்னாய் சோ இவங்களுக்கு இடையில கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜாஸ் பட்லர் கொண்ட சாரி ஹாரி புரூக்குக்கும் ஜாஸ் பட்லர் அண்ட் ரவி பிஸ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹாரி புரூக் வர டவுனுக்கு கண்டிப்பா ரவி சக்கரவர்த்தி அண்ட் ரவி பிஸ்னாய் இவங்க 2 பேருமே பவுலிங் ஆப்ஷன் வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்திருக்கும் 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரவி பிஸ்னாய் இருந்து. நம்ம ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த மேட்ச் அவர் பிளே பண்ணாருன்னா அவரு தான் வந்து 19 ஓவர் இல்ல 20 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். 1 கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தவங்க பிளேயரா வந்திருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 1 விக்கெட் தான் அந்த எல்பிடபிள்யூ எடுக்கிறதுனால கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு பிளேயரா வந்திருப்பாரு. சோ செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் டீம்ல ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு டீம் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். சோ ஹர்ஷதீப் சிங் வருண் சக்கரவர்த்தி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா பவுலிங் பண்றாரு, பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் இது இல்ல. சோ அதனால செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருங்க. சஞ்சு சாம்சன் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். சூரியகுமார் யாதவ் நான் பர்டிகுலரா என் டீம்ல இந்த மேட்ச் அவரு ஸ்கோர் நிறைய பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைச்சு போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுக்குறேன். நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியா அஸ்யூஷுவல் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 1 விக்கெட். ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது சமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 அதிகபட்சம் 3 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்களை விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ரவி பிஸ்னாய் 1 விக்கெட் இதுதான் விட்டு நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த இருக்கும். ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்ண டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இங்க பார்த்ததா இங்கிலாந்து டீம். சோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிளிப் சால்ட் அண்ட் பென் டுக்கட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிளிப் சால்ட் நடந்த 3 மேட்சுமே டக்குன்னு விக்கெட் இழந்துட்டாரு. சோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளரா இருந்தா சொல்லணும். அவரோட ரெக்கார்ட் சைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாஸ்ட் பாலர் வச்சு ஸ்ட்ரகிளராரு. அந்த ஸ்பின்னர்ஸ் கூட இல்ல, ஃபாஸ்ட் பாலர் அவங்க ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணும் போது அவரோட விக்கெட்ஸை வந்து அவர் இழந்துட்டு இருக்காரு பிளிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ இந்த மேட்ச் சேம் ஆஸ் யூசுவல் பிளிப் சால்ட் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே அந்த ஃபாஸ்ட் ஹர்ஷதீப் சிங்கா இருக்கட்டும் இல்ல ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் அட்டாச் எடுத்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் அதுல வந்து மிஸ் ஆயிட்டாரு, அவங்களோட பவர் பிளேல விக்கெட்டை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா பிளிப் சால்ட் இந்த மேட்ச் ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். சோ மோஸ்ட் ப்ராபபிலி 2 ஃபாஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா பிளிப் சால்ட் கொஞ்சம் விக்கெட் இழந்துருவாருன்னு தான் தோணுது என்னை பொறுத்திருக்கும். இவர் தான் ஒரு ஆவரேஜ் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பென் டுக்கட்.
ஸோ பென் டுக்கட் நான் மேட்சிங் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவர் ஃபார்ம் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. பட் ரீசன் கொஞ்சம் சொதப்பிட்டே இருக்காருன்னு. பட் லாஸ்ட் மேட்ச் அவரோட ஃபார்ம் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாருன்னா சொல்லணும். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா பிளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த பவர் பிளேலயே ஒரு 30 ஸ்கோர் அப்படிங்கிறது கொண்டு வந்துடுறாரு. ஸோ பென் டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. அந்த பவர் பிளேயை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்க வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு பென் டுக்கட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லர் ரீசன் அந்த 3 மேட்சஸ்லயுமே நல்லா ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சா அந்த டீம்ல வந்துட்டாரு. இந்த மேட்ச் அதே ஸ்கோர் கிடைக்குமாங்கிறது என்னை வந்து கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இவட்டு நம்ம ஓவராலா ஒரு 25+ இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இது வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர் கிடைக்குமா? அந்த 3 மேட்சஸ்மே அந்த ஸ்பின்னர்ட்ட வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஹாரி புரூக் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி கூட ரவி பிஷா இவங்க 2 பேர் தான் இவர் வந்து விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. பேட்டிங் ஆடுற வர டவுனுக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் அவங்க பவுலிங் ஆப்ஷன் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த 7 ஓவர் 8 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் செலக்ட் ஹாரி புரூக் அப்பதான் வருவாரு. அந்த டைம்ல ஸ்பின்னர்ஸ் வந்து பவுலிங் பண்ண வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஹாரி புரூக் இந்த மேட்ச் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் இதுதான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கிடைக்கும். லீக்ல இவருக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க. பட் ஸ்மால் லீக்ல ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாராங்கிறது இருக்கு. லியான் லிவிங்ஸ்டன் ஸோ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மெயின் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் லியான் லிவிங்ஸ்டன். மோஸ்ட்லி இவர் பவுல் பண்ணாருன்னா 1 அதிகபட்சம் 2 ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுலிங் பண்ணுவாரு. ஏன்னா ப்ராப்பர் 5 பவுலர்ஸ் வந்து இருக்கிறதுனால இவருக்கு மோஸ்ட் பவுலிங் அந்த பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இவர் வர பேட்டிங் ஆர்டர் அதாவது ஹிட்டிங் ஆர்டர் அந்த பினிஷிங் ரோல் அவர் தான் வந்து லியான் லிவிங்ஸ்டன். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எல்லா பாலுமே அந்த 6 பவுண்டரிஸ் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து ட்ரீட் பண்ணுவார். சிங்கிள்ஸ் அதிகமாக வந்து ட்ரீட் பண்ண மாட்டாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லியான் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் இவட்டு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அந்த 1 or 2 ஓவர் போல் பண்ணல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ பவுலிங் ஆப்ஷன்ல 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் அண்ட் பெடன் கிராஸ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. அந்த பவர் பிளேல ஜாஃபா ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட் இவங்க 2 பேர் தான் வந்து பவர் பிளேல வந்து பவுல் பண்றாங்க. ஸோ இந்த பவுலர்ஸ் 4 ஓவர் ஆக்சுவலா வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இதுல பவர் பிளேல ஜாஃபா ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட் வந்து பவுல் பண்றாங்க. அந்த 5 ஓவருமே இந்த 2 பவுலர்ஸ் அதுல பெடன் கிராஸ் வந்து கடைசி 5 ஓவர் சம்திங் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஜெமி ஓவர்டன் அந்த 6 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வருவாரு. கடைசி அந்த 19 அல்லது 20 ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. இவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பிரெடன் காஸ் ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் விக்கெட் இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பாராங்கிறது என்ன பத்தி இந்த மேட்ச் 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி இந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது இருக்கு பிரெடன் கிராஸை பொறுத்த வரைக்கும். ஜாஃபா ஆர்ச்சர் ஸோ ஜாஃபா ஆர்ச்சர் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே பவுல் பண்ணிடுறாரு. அந்த பவர் பிளேலயே சஞ்சு சாம்சனுக்கும் ஜாஃபா ஆர்ச்சருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடைசி அந்த 3 மேட்சஸ்ல சஞ்சு சாம்சன் ஜாஃபா ஆர்ச்சர் தான் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயரே ஒரு விக்கெட் எடுத்து டீமை கிளாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசி அந்த 18வது ஓவர் சம்திங் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஜாஃபா ஆர்ச்சர் இந்த மேட்ச் விட்டு நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது விக்கெட் எடுக்கிறாரு, செகண்ட் பால் பண்ணா விக்கெட் எடுக்கலாம். போத் இன்னிங்ஸ்லும் அவருக்கு அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு ஜாஃபர் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஆதில் ராஷித் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த மேட்ச் இவர் வந்து செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இப்படிதான் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல விக்கெட்ஸ் கிடைக்குமா? செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டேன் இருக்க வாய்ப்புகள் இருக்கனால சோ ஆதில் ராஷித் நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். மார்க்வுட் சோ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்றாரு. அந்த பவர் பிளேல ஜாஃபா ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட் இவங்க 2 பேர் தான் வந்து பவுல் பண்றாங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். அதிகபட்சம் விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஜாஃபா ஆர்ச்சர் அண்ட் ஜெமி ஓவர்டன் இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க. பெடன் கிராஸ் 1 விக்கெட். சோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். மார்க்வுட் இருந்து நம்ம அஜுவல் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி செகண்டா பால் பண்ணாலும் சரி 1 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப்சான் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் டுக்கட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் கண்டிப்பா ஒரு 40 இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர் வந்திருப்பாரு. ஜாஸ் பட்லர்
பேட் பண்றாரு அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாரி ப்ரூக். சோ கிராண்ட் லீக்ல ஒரு வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபா இருப்பாராங்கிறது. லியான் லிவிங்ஸ்டன். சோ போத் இன்னிங்ஸ்ல எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இந்த மேட்ச் அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி பேர் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர்டன் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பால் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பெடன் கிராஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்ட் பால் பண்ணாலும் சரி 1 விக்கெட். இது மட்டும் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜாஃபா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. ஆதில் ரஷீத் செகண்டா பால் பண்றாருன்னா 1 விக்கெட். மார்க்வுட் சோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி அந்த 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லரை கொடுத்துட்டு ஜோஸ் பட்லருக்கு தான் வந்து ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த மேட்ச் ஜெமி ஓவர்டனை கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பென் டுக்கார்ட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல சேஃபா ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்துல ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேருக்குமே நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.